ஆமேன். கர்த்தர் நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், என்னை விட்டு தூரப்பட்டு என்ற தலைப்பில கர்த்தர் நமக்கு பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு. என்ன என்னை விட்டு தூரப்பட்டு அப்படி என்றால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி, மாயை என்றால் சிலைகள் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்போ என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி நீங்க வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். என்னன்னா, என்னை விட்டு ஏன் தூர போனீங்க, ஏன் நீங்க தூர போறீங்க, என்னை ஏன் மறைக்கிறீங்க, என்னை விட்டு ஏன் போறீங்க, ஏன் என்னை விட்டு தூர போய் மாயையை பின்பற்றுறீங்க, என்ன அநியாயத்தை நான் உங்களுக்கு செய்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப புரிஞ்சிச்சா? நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, விலகி விலகி போறோம். சில நேரங்களில சில கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம விலகி என்ன செய்யறோம், போறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்னை விட்டு தூர போனீர்கள். தேவன் இஸ்ரவேலை மக்களை உண்மையாக அவரை நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரொம்ப அருமையாய் நம்மளை நேசிக்கிறார் அவரு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம், அவரை விட்டு தூரம் என்ன செய்யறோம், போறோம். ஏன் நம்ம தூரம் போறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பாருங்க, தேவனுடைய அந்த தன்னுடைய சொந்த இச்சைகளினால பாவத்தினால் வருகிற சந்தோஷத்தை தேடி, இச்சைகளினாலையும் பாவத்தினால் வருகிற சந்தோஷத்தை தேடி நாம் என்ன செய்யறோம், தேவனுடைய நன்மைகளையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோம். அப்போ ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, அதை குறித்து அவர் என்ன செய்றார், வேதனைப்படுறாரு. என்னை விட்டு என் பிள்ளைகள் ஏன் அவர்கள் இந்த வழிபாட்டுக்குள்ள, இந்த பாவத்துக்குள்ள, இந்த விதமான சிற்றின்பத்துக்குள்ள ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு, வேதனைப்படுகிறார். வேதனைப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்றார், முதுகை காட்டுகிறார்கள் என்று வசனம் சொல்லு. பாருங்க, ஆண்டு வாசிச்சுட்டே வாங்கல, அதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தூர போயிட்டு என்ன செய்யறாங்களா, எனக்கு முதுகை காட்டுகிறார்கள். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவிடத்துல வருகிறார்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அற்புதத்தை கண்டு கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அதை நாளடைவில் என்ன செய்கிறார்கள், மறந்து போயிடுறார்கள். அதனாலதான் அவர் சொல்றார், ஆனாலும் நீங்க மறக்காதபடிக்கு கர்த்தர் சமூகத்தில் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அது போலதான் கர்த்தர் இந்த கால வேளையில நீங்க விலகி போறதை குறித்து அவரை மனஸ்தாபப்படுகிறார், வேதனைப்படுகிறார், கலங்கி கொண்டு நிற்கிறார், அங்கலாய்க்கிறார். என் மகன் எப்போ வருவான், என் மகள் எப்போ வருவா, திரும்ப என்கிட்ட எப்போ வருவாங்கன்னு சொல்லி அவர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 63:9 வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் சொல்றாரு, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்பட்டார். எவர்களுடைய நெருக்கம்? நம்மளுடைய நெருக்கமான சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற நஷ்டங்கள் நடுவில, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில அவர் என்ன செய்தாரா, நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அடுத்தது, அவருடைய சமூகத்தில் தூதனானவர், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும், தமது அன்பின்
நிமித்தமோ தன்னுடைய பரிதாபத்தின் நிமித்தமோ அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா நம்மளை எப்படி, ஏன் நம்மள அவர் நம்ம மேல அவ்வளவு அங்கலாய்க்கிறாரு ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் என்னை விட்டு இவர்கள் போனார்கள், ஏன் என்ன மறந்துடுறாங்க, நான் அவர்களை பூர்வ நாட்கள் இந்த வாழ்நாள் முழுதும் அவர்களை தூக்கி நான் என்ன செய்யறேன், சுமக்கிறேனே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஆண்டவருக்குள்ள வருகிறது. பாடுகளிலே நம்ம தனிமையாய் தேவன் விடுறதே கிடையாது. நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மளை தனிமையாய் விட்டு பார்க்கிற தேவன் கிடையாது. நம்ம கஷ்டப்படும் போது அவரும் நம்மளோடு கூட என்ன செய்யறாரு, கஷ்டப்படுகிறாரு. நம்ம பாடுகள் வேதனையோடு நம்ம கஷ்டப்படும் பொழுது அவருக்கும் அந்த வேதனை இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தாழ்ச்சி அப்படின்னா இழப்புகள், நஷ்டங்கள், அவருக்கும் அந்த பரிதாபம் அவருக்கும் என்ன செய்து அது வேதனைய கொண்டு வருகிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் அனுசரிக்கிறோம். அந்த 63:9 என்ன சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நீங்க அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் நான் என்ன செஞ்சேன், நொறுக்கப்பட்டனே. உங்களுக்காகத்தானே அந்த சிலுவையை நான் சுமந்தேன், உங்களுக்காகத்தானே நான் நெருக்கப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். எத்தனை பெரிய கஷ்டத்தை உங்களுக்காக நான் அனுபவித்தேன். ஆனாலும் நீங்க என்னை விட்டு ஏன் தூரப்பட்டு போறீங்க? அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. உலகம் சொல்லுகிறது என்னால வாழ முடியும்னு சொல்லி. அவர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு இருந்தா தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும். நமக்கு வருகிற எல்லா காரியத்திலையும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அதனால வனாந்தர வழியாய் நம்ம நடந்து போனா கூட அந்த வனாந்தரத்துல நம்மளோட கூட இருக்கிறார். யாத்ராக புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வாசித்து பாருங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும், பாருங்க, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் அந்த ரதங்களை என்ன செய்யறாங்க, தொடர்ந்து வராங்க. எகிப்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வராரு. பின்னுக்கே என்ன செய்யறாங்க, அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் வரும்பொழுது அவர்கள் பின்னாடியே என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். அப்படி வரும் பொழுதுதான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த 12வது வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்க எகிப்தியருக்கு வேலை என்ன பண்ணோம், செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். பாத்தீங்களா, அடிமைகளா இருந்தார்கள். யாரு கையில? எகிப்தியர்கள் கரத்துல அடிமைகளா இருந்த இஸ்ரவேலை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்றாரு, வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்தோம். அவர்களுக்கு அந்த தடை ஏற்பட்ட உடனே அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க அங்கேயே என்ன பண்ணிருப்போம், அங்கேயே எங்களை விட்டு இருந்தீங்கன்னா கூட நாங்க சும்மா இருந்திருப்போமே, எங்களை கூப்பிட்டுட்டு வந்து இப்படி ஒரு சோதனைக்குள்ள வச்சிட்டீங்களேன்னு கேக்குறாங்க. 13வது சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்க, நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. 14வது சொல்லுகிறது, வாசித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்களை கொண்டு வந்த அடிமைதன வீடாகிய அடிமைதனத்துல இருந்த உங்களை கொண்டு வந்த ஆண்டவர், பாவத்திலையும் சேற்றில உளையான சேற்றில இருந்து அடிமைகளாக வாழ்ந்த உங்களை மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் உங்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல, உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களோடு கூட இருப்பார். வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலையும் உங்களுக்கு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். நீர் ஊற்றை உண்டு பண்ணுவார். அது அற்புதங்களை காண செய்வார். 19வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 14:19 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எப்படி தடுக்கிறாரு பாருங்க ஆண்டவர். செங்கடல் வந்துடுச்சு, தடையாக நிக்குது. அவர்கள் கடந்து போற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேகம் வந்து அப்படியே மூடிடுச்சு. மேகம் மூடின உடனே அவங்களுக்கு இருட்டுல ஒண்ணுமே தெரியல. இருட்டுல ஒன்றும் தெரியல அப்படின்னா எப்படி கடந்து போக முடியும்? போக முடியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த மேகத்தின் நடுவில நிற்கிறார். அந்த இடத்துல தான் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அந்த இடத்துல அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார் பாத்தீங்களா? மேக ஸ்தம்பம் இருந்த இடத்துல, இருள் இருந்த அந்த இடத்துல கர்த்தர் அப்பன எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையாய் தோன்றின அந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்து கர்த்தர் நடுவில் நின்று இஸ்ரவேலு மக்களுக்கு அந்த இருள் இருந்து ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்தின் வழியாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து வந்தார்கள். அந்த தண்ணியை கடத்த தண்ணி ரெண்டாய் பிரிந்தது. ஒரு பக்கம் தண்ணி பிரிந்துடுச்சு. ஆனா இருள் என்ன பண்ணிடுச்சு? சூழ்ந்துருச்சு. அப்ப அவங்க இருட்டுல என்ன பண்ண முடியல? கடந்து போக முடியல. கடந்து போக முடியாதனால அப்படியே தவிக்கிறாங்க. ஆனா கடவுள் அந்த செங்கடல்ல கூட கைவிடவே இல்லை. அங்கேயும் அந்த மேக ஸ்தம்பத்தை என்ன பண்ணாரு? நிறுத்தி அவர்களுக்கு அக்கினி என்ன செஞ்சாரு? வெளிச்சத்தை உண்டு பண்ணி கடக்க பண்ணின அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேக ஸ்தம்பத்தை போல இருளான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதை வெளிச்சமாக மாற்ற நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த 20வது வசனத்தையும் வாசித்து பாருங்களேன். அது எகிப்தரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்து எகிப்தருக்கு அது மேகமோ அந்தகாரமா இருந்தது. அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? மேகமோ அந்தகாரமா இது இருளாயிடுச்சு. அவங்களால வர முடியல. ஆனா இஸ்ரவேலுக்கு அது எப்படி இருந்தது? இரவை கர்த்தர் என்ன பண்ணாரு? வெளிச்சமாக்கிட்டார். ஹல்லேலூயா. அதே வல்லமை உள்ளவர் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பயப்படவே கூடாது. 24வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 24 அதே அதிகாரம் 24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான, பாத்தீங்களா? என்னவமா? அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரை சேனையை பார்த்து அவர்கள் சேனை என்ன ஆயிடுச்சு? கலங்கடித்தது. அவங்களும் குதிரைகளோடு யுத்தங்களோடு பின்னாடியே வராங்க. குதிரை வீரர்களோடு என்ன பண்றாங்க? ஐயோ, நம்ம தெரியாதனமா அமுச்சிட்டுமே, அவங்க இல்லைன்னா நம்ம பொழப்பு போயிருமே அப்படின்னு சொல்லி பின்னுக்கே என்ன செய்யறாங்க? வரார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த நேரத்துல நம்மளுக்கு உதவி செய்யற தேவன். ஒருவேளை உங்களை பின்தொடர்ந்து சாத்தான் வருவானானால், உங்களை பின்தொடர்ந்து உங்களை அழிப்பதற்கு ஒருவேளை மனித ரூபத்திலே சாத்தான் வருவானானால், உங்களுக்கு ஆண்டவராகி இயேசு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அங்க வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். வழிகள் அடைக்கப்பட்டாலும் வழிகளை திறக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாக புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. சற்று ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம்.
உன் இருதயம் உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அற்புதங்களை செய்யும் போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் பெருகும் பொழுது அவனுடைய தற்பெருமை நிமித்தமாக அவன் என்ன செய்வானா? கர்த்தரை மறந்துருவானா. அங்க வேதம் சொல்லுகிறது, சில ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். தன்னாலே நமக்குள்ளே நாமளே ஒரு பெருமை நமக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ஒரு மேட்டிமை வந்த உடனே நம்ம கடவுளை என்ன செஞ்சிருவோம்? அதுதான் சொல்றாரு, தற்பெருமை நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உன்னுடைய உன்னுடைய பின் நாட்களில் ஆ, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு பாத்தீங்களாம்மா எவ்வளவு அழகா சொல்றாரு. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன் அடிமைதனை வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் மறக்க கூடாது. தேவஜனமே, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மறக்காதீங்க. எங்கிருந்து வந்தீங்க என்பதை முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி வந்தோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். நினைத்து பார்த்து தான் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. அதனால அந்த 16வது வசனத்தை வாசிச்சிருங்க. உன் பிதாக்கள் அறியாத உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன் பிதாக்கள் அறியாத இருந்த வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவரும் உன்னை உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. உன்னை போஷித்தவரை மறக்காதீங்க. உங்களை வழி நடத்துறவரை மறக்காதீங்க. அன்னைக்கு திடீர்னு மறந்துட்டாங்க எகிப்தியர்கள். என்ன மறந்தாங்க? அங்கிருந்து அடிமைகளா இருந்தோமே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார் என்பதை நினைக்காம அந்த செங்கடலை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ, அங்கேயே இருந்திருந்தா, எங்களை அங்கேயே விட்டுட்டு இருந்தா எப்படியோ இருந்திருப்போமே, எங்களை இப்படி கூட்டு வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள எங்களை வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டாரு. உடனே ஆண்டவர் பாருங்க, மோசே சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. தேவ ஜனமே, இந்த பரிசுத்தமான ஆராதனையில உற்சாகமாய் கலந்து கொண்டு பிரியமாய் அவரை தேடி வந்த உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. எவ்வளவாய் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அதை படிங்களேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், பாத்தீங்களா, நம்ம பிதாக்களுக்கு தெரியாத மன்னாவினால வனாந்தரத்துல உங்களை போஷித்தார் அல்லவா. எத்தனை கஷ்டமான சூழ்நிலை, வனாந்தர வழியாய் நம்ம இருந்தோம். வனாந்தரத்துல நம்மளை போஷித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது? மறவாமல் இருக்கணும். 17வது வசனம் சொல்றாரு, என் சாமர்த்தியமோ என் கையின் பலனோ இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது, எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இரு, எச்சரிக்கையா இரு. 18வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுருவத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை உனக்கு என்ன செய்றாரு? கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறது பலனை? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நடத்துகிற ஆவியானவருக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கும் பொழுது மீதி எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அதைதான் இந்த நாளிலே சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி என்ன பண்றீங்க? போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? பலவிதமாய் மாயை தருகிறதான விக்கிரகளுக்குள்ள போகிறதற்கு நீங்க என்னிடத்துல வந்து என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க? நான் என்ன உங்களுக்கு துரோகம் செய்தேன்? என்னை மறந்து போறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்?